ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சிகப்பரிசி இருக்கு இல்லையா, இந்த சிகப்பரிசியை நல்லா கழுவி ஊற வச்சுக்கலாம். ஒரு 5லேருந்து 6 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம இதை உப்பு உருண்டை செய்ய போகிறோம். ஊற வைக்கலாம். நல்லா கழுவியாச்சு. இதை ஊற வச்சுட்டு நம்ம ஒரு 6 மணி நேரம் கழித்து பார்க்கலாம். சிகப்பரிசி உப்பு உருண்டைக்கு நம்ம ஊற வச்சாச்சு. 6 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை வந்து கொஞ்சம் குறைன்னு அரைக்கணும். நைஸாக அரைக்கக்கூடாது. மிக்சி ஜார்லேயோ இல்லை கிரைண்டர்லேயோ நம்ம எதில் வேணாலும் அரைச்சிக்கலாம். இப்போ நான் மிக்சி ஜாரில் போட்டு குறைன்னு அரைக்க போகிறேன். அரிசி மிக்சி ஜாரில் போட்டேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன். இப்போ இதை குறைன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைச்சாச்சு. கொஞ்சம் குறைன்னு அரைச்சிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி அரைச்சிக்கலாம். இப்போ இது ஒரு பக்கமாக வச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மாவு அரைச்சாச்சு. ஒரு பேன் எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் கொஞ்சம் கடலெண்ணெய் ஊற்றுறேன். எண்ணெய் காஞ்சோடனே பார்த்தீங்கன்னா சீரகம் 1 ஸ்பூன், உளுந்து 1 ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 ஸ்பூனு, சீரகம் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். காஞ்ச மிளகாய் ஒரு 3 போட்டிருக்கேன். நல்லா பொடியை அரிஞ்சு போட்டிருக்கேன். கருவேப்பிலை ஒரு 3 கொத்து எடுத்துருக்கேன். அதையும் இது பண்ணி போட்டுக்கலாம். இப்போ அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ ஒரு பெரிய வெங்காயம் 2 அரிஞ்சிருக்கேன். அதையும் போட்டுக்கலாம். அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். கொஞ்சம் லைட்டாக வதங்கினா போதும். ரொம்ப வதங்க வேண்டிய அவசியம் இல்லை. வெங்காயம் நம்ம வேக வைக்க போகிறோம். வெங்காயம் வதங்கியாச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச சிகப்பரிசி மாவை இது உள்ளே போட்டுடலாம். மாவு எல்லாத்தையும் ஊற்றியாச்சு. இப்போ நம்ம இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து கலக்கலாம். இந்த மாவு லைட்டாக இதில் வெந்து வரணும். எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும், கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே கலர் மாதிரி இருக்குது பாருங்கள். இது மாதிரி இப்போ எல்லாத்தையுமே நம்ம ஒன்றா கிண்டிடலாம். கடாயில் ஒட்டாது வர்றது பாருங்கள். எல்லாத்தையும் கிண்டியாச்சு. இப்போ நம்ம இதை அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது சூடு ஆறினோடனே இப்போ இதை நம்ம உருண்டைகளாக உப்பு உருண்டை பிடிக்க போகிறோம். இது ஆறினோடனே பார்க்கலாம். மாவு நம்ம கிளறினது ஆறிடுச்சு. இப்போ நம்ம கையில் எண்ணெய் தடவிக்கலாம். இந்த மாதிரி இட்லி பிளேட்லேயே எண்ணெய் தடவிடலாம். இட்லி குண்டானில் தண்ணி ஊற்றி ஃப்ரீ ஹீட் பண்ண ஆரம்பிச்சாச்சு. அது அங்கே இட்லி குண்டானில் தண்ணி சுட்டுட்டு இருக்கு. கையில் எண்ணெய் தடவிட்டு இந்த மாவை எடுத்து இந்த மாவில் குட்டி குட்டியாக உருண்டை எடுத்து இந்த மாதிரி நம்ம உருட்டிக்கலாம். இந்த மாதிரி உருட்டி இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம வச்சுக்கலாம். ஒரு குட்டி உருண்டை எடுத்து கையில் நம்மளுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸில் எடுத்து இந்த மாதிரி உருட்டிக்கலாம். இந்த மாதிரி உருட்டி எல்லாத்தையுமே வைக்கலாம். நம்மளுக்கு எந்த சைஸில் எந்த ஷேப் வேணாலும் செஞ்சுக்கலாம். எல்லாத்தையும் செய்யலாம். செஞ்சுட்டு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கொலக்கட்டை மாதிரி உருட்டியாச்சு. இந்த மாதிரி ரவுண்டாகவும் உருட்டலாம். இல்லை இந்த மாதிரி நம்ம பிடிச்சும் வைக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் இட்லி குண்டான வைக்கலாம். இட்லி குண்டானில் வச்சாச்சு. அடியில் நான் ஏற்கனவே தண்ணி கொதிச்சிச்சு. எப்பயுமே நம்ம இட்லி குண்டானில் இதை வைக்கும்போது இட்லியோ இல்லை இந்த மாதிரி கொலக்கட்டையோ செய்ய முன்னாடி முதல்ல தண்ணி வச்சு கொதிச்சதுக்கப்புறம் தான் இந்த இட்லி தட்டோ இல்லை இந்த மாதிரி தட்டோ வைக்கணும். அப்போ தான் டக்குன்னு வேகும், நல்லாவும் இருக்கும். இல்லை அடியில் இருக்க ஆவி வந்து மேலே பட்டு இட்லியும் கொலன்னு ஆகிடும். இந்த மாதிரி இருக்கிறதும் ரொம்ப இதாகிடும். ஸோ இதை வச்சாச்சு. இப்போ இதை மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், 10 நிமிஷம் கழித்து எடுத்தாச்சு. நம்மளோட சிகப்பு அரிசி உப்பு உருண்டை ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா வெந்திருக்கு. சூப்பராக இருக்குது. ரொம்ப ஹெல்த்தியானது. இந்த மாதிரி நம்ம பழைய காலத்தோட அரிசிகளும் சிறுதானியங்களும் நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளோட வருங்காலத்துக்கும் இதை நம்ம கற்றுத்தரலாம். அவங்களாம் மறந்து போனது எல்லாத்தையும் கற்றுப்பாங்க. அவங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ரொம்ப ஹெல்த்தியானது, டிஃப்ரெண்ட்டானது. நம்மளோட சிகப்பரிசி உப்பு உருண்டை ரெடி ஆயிடுச்சு. தொட்டுக்க சட்னி, கார சட்னி, தேங்காய் சட்னி, நீங்கள் எது விருப்பப்பட்டதோ அதை நீங்கள் தொட்டுட்டு சாப்பிட்லாம். நீங்கள் தொட்டுட்டு சாப்பிட வேண்டிய அவசியமே இருக்காது. அது அப்படியே வெறுமனவே சாப்பிட்றலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி, ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ரெசிபி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதோட அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம். ஃபஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குறோம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஃபுல் வீடியோ பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த சேனலை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள்.
கீப் சப்போர்ட்டிங் மை சேனல், கீப் வாட்சிங் மை ஃபுல் வீடியோஸ். எவ்வளோ சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்களா அவ்வளோக்கு என்கரேஜிங்காக இருக்கும், சப்போர்ட்டிங்காக இருக்கும். புது புது ரெசிபிஸோட இல்லை ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதோட அடுத்த வீடியோ அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம். டாட்டா பை பை ஃப்ரெண்ட்ஸ்.